சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர். சிஎஸ்கே டீமுக்கு ரொம்பவே முக்கியமான மேட்ச் இந்த மேட்ச் வந்து சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடந்தது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணாங்க. நான் வந்து பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ரெண்டு டீமுமே ஸ்பின் பவுலர்ஸை அப்படி இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க. யுவேந்திர சஹல், அஸ்வின். அந்த மாதிரி வந்து இந்த டீமில் பார்த்தோன்னா மகேஷ் தீக்ஷனா வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. மோயின் அலி, ஜடேஜா எல்லாரும் வந்து இருந்தாங்க. நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு 150 தான் வந்து ஸ்கோர் போகும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தேன். அதே போல் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் இறங்கி ஜாஸ் பட்லர், யசஸ்வி ஜெய்ஸ்வால்லாம் நல்லா விளையாடுவார்னு எதிர்பார்த்தேன். பட் அவர் அந்த அளவுக்கு விளையாடவே இல்லை. சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஜாஸ் பட்லரும் அவுட் ஆகுறாரு, சஞ்சு சாம்சனும் அவுட் ஆகிட்டு போகிறாரு. பட் ஸ்பின்னில் வந்து கலக்கினாங்க சிஎஸ்கே டீம். அந்த நிறைய கேச்சஸையும் வந்து சிஎஸ்கே டீம் விட்டுட்டாங்க. ஸோ இல்லை அப்படின்னா அதை விடாமல் இருந்தாங்கன்னா ஒரு 130 ரன் 120 ரன் தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அடிச்சிருப்பாங்க. அந்த டீமில் வந்து சிறப்பாக வந்து பவுலிங் போட்டது யாருன்னா சிஎஸ்கே டீமில் சிம்ரஜித் சிங் வந்து அருமையாக 3 விக்கெட்டை வந்து எடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் மகேஷ் தீக்ஷனா வந்து நல்லா வந்து பண்ணியிருந்தாரு. ரன்ஸ் வந்து கூட அந்த அளவுக்கு வந்து கொடுக்கவே கிடையாது. அதுக்கடுத்து வந்து இந்த 142 ரனில் ரியான் பராக் மட்டும்தான் ஒரு 40 ரன்னுக்கு மேலே வந்து அடித்து ஸ்கோரை வந்து நல்லா கொண்டு போயிருந்தார். மீதி எல்லாரும் வந்து சொற்ப ரன் தான், ஒரு 20, 25 ரன்னு, 10 ரன்னு அந்த மாதிரி தான் வந்து அடிச்சிருந்தாங்க. இந்த ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு சிஎஸ்கே டீம் வந்து களத்தில் இறங்கினாங்க. இந்த மேட்ச்சில் ரஹானேவை வந்து இறக்கவே கிடையாது. சமீர் ரிஸ்வி இம்பேக்ட் பிளேயராக வந்து விளையாடினார். மோயின் அலி இருந்தார். மிச்சல் சாண்டனர் வந்து விளையாடவே இல்லை. ரச்சின் ரவீந்திராவை வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா அந்த ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேரும் இறங்கி அடிங்க அப்படின்னு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நிதானமான அவரோட ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த சீசனில் வந்து அவர் எப்பயும் போல் விளையாடாமல் தான் ரோல் வந்து கேப்டன். ஸோ அதனால் வந்து தலை தோனி எப்படி விளையாடுவாரோ அதே போல் சரி நின்று ஆடுவோம், பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுவோம், மேட்ச்சை வந்து கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து தன்னோட விக்கெட்டை இழக்காமல் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்தார். ரச்சின் ரவீந்திரா வந்த வேகத்தில் வந்து நல்லா அடிச்சுட்டு இருந்தார். ஆனால் தலைவர் அஸ்வினுக்கு வந்து இந்த சிஎஸ்கே பிச்சை பற்றி நல்லாவே தெரியும், ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவரோட பாலில் வந்து ரச்சின் ரவீந்திரா 28 ரனில் வந்து அவுட் ஆகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா வந்த டேர்லி மிச்சல் ஒரு கலக்கினார். நம்ம தலைவன் மொட்டை ஒரு கலக்கினார். அவர் ஒரு 20 ரன் கம்மி பாலில் அடிச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் வந்த சிவம் டூபே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். பால் வேஸ்ட் பண்ணாமல் எப்படியோ ஒரு 20 ரன் அடிச்சுட்டு ஒரு 8 பால் 9 பாலில் ஒரு 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு அவரும் போயிட்டார். ஆனால் ரவீந்திர ஜடேஜா ஒரு தப்பு பண்ணாருங்க. என்னன்னா ஒரு ரன் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஓடி இருப்பார். உடனே வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா அவர் திரும்பி ரன்னுக்கு வரவே இல்லை. ஆனால் ஜடேஜா வந்து குடுன்னு ஓடிட்டார். பட் ஓடிட்டு அவர் 2வது ரன்னுக்கு வந்து திரும்பி வந்தார். திரும்பி வரப்போ எப்படி வந்திருக்கணும், நம்ம இப்படி எந்த வாட்டத்தில் போனோமோ அதே வாட்டத்தில் திரும்பி வந்திருக்கணும். அதே வாட்டத்தில் திரும்பி வராமல் இந்த ஸ்டம்பை மறைக்கிற மாதிரி வந்ததால் சஞ்சு சாம்சன் ஸ்டம்பை நோக்கி பாலை வந்து ரன் அவுட் பண்ண அடித்தார். அதை வந்து இவரோட முதுகில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து பட்டுடுச்சு. ஸ்டம்புக்கு நேராக வந்து ரவீந்திர ஜடேஜா இருந்ததால் அவருக்கு வந்து அவுட் கொடுத்தாங்க. இது கண்டிப்பாக அவுட் தான். பட் இந்த மாதிரி வந்து ஓடி இருக்கக்கூடாது. ஏன்னு தெரியல. இது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ பெரிய நிறையா கிரிக்கெட் மேட்சஸ் விளையாடின ரவீந்திர ஜடேஜாவுக்கு நம்ம ஓடுறோம், ஆனால் குறுக்கில் தப்பாக ஓடுறோம் அப்படின்றது ஏன் தெரியலை. இல்லை தெரிஞ்சு தான் வேணும்னே தான் ஓடினாங்களா, ஒருவேளை ஃபிக்ஸிங்கா எதுனே வந்து தெரியல. பட் அவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கடுத்து வந்த சமீர் ரிஸ்வி மேட்ச் வின்னர். சமீர் ரிஸ்வி வந்த உடனே வந்து நல்லாவே விளையாண்டார். வந்த இன்னும் லாஸ்ட் ஒரு ஓவரை மட்டும் மிச்சம் வச்சுட்டு சிஎஸ்கே டீம் வந்து மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வின் பண்ணதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து எதிர்பார்த்தோம் தலை தோனி வந்து களத்தில் வந்து இறங்குவார் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இறங்க விடலை. லாஸ்ட் மேட்சே இல்லை இது. ஆனால் உங்களுக்கான சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குது அப்படின்னு இந்த வெற்றி மூலயமா வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த மேட்ச் வந்து சின்னசாமி ஸ்டேடியம் ஆர்சிபியில் நடக்குது. ஆர்சிபி கூட நடக்குது. இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா பிளே ஆஃப் வந்து சென்னையில் நடக்க போகுது. அந்த சென்னை ஒரு எலிமினேட்டர் பிளே ஆஃபில் ஒரு எலிமினேட்டர் வந்து இதில் நடக்கும். இன்னொரு எலிமினேட்டர் வேறு ஏதோ ஸ்டேடியத்தில் குஜராத்தில் நடக்குது. ஃபைனல் வந்து சென்னையில் தான் நடக்குது. ஸோ ஒருவேளை ஃபைனலுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் போயிடுச்சுன்னா அந்த மேட்ச் தான் இதாண்டா மேட்ச் அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ உங்களோட கருத்து என்ன? இந்த மேட்ச்சில் வந்து ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி எப்படி இருந்தது, சஞ்சு சாம்சனோட செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் சிஎஸ்கே டீம் வரப்போகிற
ஆர்சிபி டீம் கூட மேட்சை வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுவாங்க. சிஎஸ்கே டீம் அவங்க தகுதி பெறுவாங்களா பெற மாட்டாங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.